ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சினடி கேஸில நம்ம மனோஜ் வந்து இவன் வந்து பேய் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வந்து ரோஹிணிங்கிறப்பல பார்த்தா ரோஹிணி வந்து எந்திரிச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு ட்ராமா அடிக்கிறாப்புலங்க. ரோஹிணி மாதிரி நடிக்கிறவங்க வேறு யாரும் முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து ரவிக்கு கால் பண்ணி என்னடா இன்னும் வரலையா வர்றியா எப்போ வர்ற அப்படின்னு வந்து கேட்க நான் இப்போ வரமாட்டேன் ஒரு 2 நாள் ஆகும் ஏன் அப்படின்னா இங்கே கோவாவில் உள்ள டிஷ் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்பல அதுக்கு என்ன அதை நான் நெட்லேயே போட்டு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு அதை என் கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம முத்து வந்து குடிச்சிட்டு வர்றாப்புல. நம்ம மீனாவும் எதுவும் கேட்கல. கடைசி பார்த்தீங்கன்னா முத்து வந்து பேக் எடுத்து நம்ம மீனாவோட ட்ரெஸ்லாம் எடுத்து இந்தா தூக்கிட்டு போ நீ எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவா நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்ட்டு நீ உண்மையும் சொல்ல மாட்ட அப்படிங்கிறாப்புல. ஒரு உன்னைய மாரி அதாவது ஒரு பூ மாரி ஒரு பொண்ணா பார்த்தேன் நானு. ஆனா பூவுக்குள்ள ஒரு முள்ளும் இருக்குன்றத இன்னைக்கு தான் பார்க்குறேன். நீ வந்து பொய் வேஷம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாப்புல. மீனாவால எதுவுமே பதில் சொல்ல முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி நிம்மதியா தூங்க கால் பண்ணி கூப்பிட்றாப்புல நம்ம மீனா. நீ வந்து நிம்மதியா தூங்குற. எனக்கு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. நீ என்னைக்கு சொல்ல போற அப்படின்னு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க பொறுத்துக்கோங்க. இந்த பக்கம் விஜய் ஆண்டி வர்றேன். என்ன 2 பேரும் பேசிக்கிறீங்க? அப்பயும் வந்து நம்ம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டியவே சமாளிக்க உன்ன மாரி பொய் சொல்லி சமாளிக்க யாராலயும் முடியாது அப்படின்ட்டு மீனா வந்து சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து ஒரு மனோஜ் படத்த வரைஞ்சு, நம்ம கிருஷ்ட்ட குடுத்து, "இத நீ வரைஞ்சதா சொல்லு" அப்படின்னு பொய் சொல்லலாமா அப்படின்னா, நல்லதுக்கு பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்ல, இந்த மனோஜ் ரவி காட்டுறாப்புல, "சூப்பரா வரைஞ்சிருக்கடா" அப்படிங்கிறப்பல, அண்ணாமலை சார்ட்ட சூப்பரா வரைஞ்சிருக்குன்னு சொல்ல, இங்கிட்டு ஸ்ருதியும் முத்துவும் பார்த்துட்டு பாராட்டுறாங்க. ஆனா வந்து நம்ம விஜயாண்டிய மட்டும் மட்டம் தட்டுறாப்புல. கடைசி பார்த்தா அது ஆப்பு மனோஜுக்கே விழுது. பார்க்கலாம் அடுத்த